வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் சிலருடைய ஆதரவுகளை, தேவையான உதவிகளை எதிர்பார்ப்பது இயல்பான காரியம்தான். யாரிடமிருந்தும் எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை என இருமாப்போடு வாழ்வது நல்லதல்ல. சில நேரங்களில் மனித உதவிகளும் தயவுகளும் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தேவையாகத்தான் உள்ளது. ஆனால் தேவ பிள்ளைகள் எப்போதும் பிறரை சார்ந்து இருக்க மாட்டார்கள். சிறிய உதவிகளை பெறுவதற்கும் சார்ந்து இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. யோசேப்பு ஆண்டவரோடு எப்போதும் நல்ல உறவில் இருந்தவர்தான். அவர் சிறையில் இருந்தபோது பானபாத்திரக்காரரின் கனவுக்கு அர்த்தம் கூறினார். அப்படியே நடந்தது. யோசேப்பு அவனிடம் தன் விடுதலைக்காக அவன் ஏதாவது செய்வான் என எதிர்பார்த்தார். ஆனால் அந்த பானபாத்திரக்காரனோ பின்னாளில் அதை மறந்து போய்விட்டான். யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனிடம் உதவி கேட்டது அவருடைய விசுவாச குறைவு என நினைக்க வேண்டிய அவசியமில்லை. இது ஒரு இயல்பான மனித குணம்தான். ஆனால் இந்த சம்பவத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைத்து அவருக்கு ஏதாவது செய்திருந்தால் யோசேப்பிற்கு விடுதலை மட்டுமே கிடைத்திருக்கும். ஆனால் கடவுளின் திட்டம் யோசேப்பின் வாழ்க்கையில் செயல்பட்ட போது யோசேப்பிற்கு விடுதலை மட்டுமல்ல, மிகப்பெரிய உயர் பதவியும் கிடைத்தது. கடவுள் யோசேப்பிற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருந்தார். மனிதர்கள் நம்மை நினைப்பதை விட தேவன் நம்மை நினைக்கும் போது மகிமையான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். இவரை நான் நம்பியிருந்தேன், இவரிடம் அதிகமாய் எதிர்பார்த்திருந்தேன், ஆனால் இவர்கள் என்னை மறந்து விட்டார்களே என கலங்குகிறீர்களா? இனி என்னை யார் நினைப்பார்கள் என அங்கலாய்க்கிறீர்களா? கடவுள் உங்களை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். சிறந்த ஆசீர்வாதங்களை கடவுளிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவே நீங்கள் பிறரால் மறக்கப்பட்டிருக்கலாம். ஏசாயா 44:21 ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளை நினையுங்கள். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆம், மனிதர்கள் மறக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை. நம்புங்கள், நம்பிக்கொண்டே இருங்கள். நிச்சயம் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உயர்வுகள், மாற்றங்கள் உங்களை தேடி வரும். புலம்பல் 3:31 இவ்விதமாய் கூறுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.